ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நண்பா நோட்டிஃபிகேஷன் சேரும். சரிங்களா நண்பா? இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதை அப்படியே பார்த்துக்கோங்க நண்பா, நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் கமெண்டில் சில நண்பர் பார்த்தீங்கன்னா ஏசிபிசி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஆனால் இது நான் ஏசிபிசினா கொடுக்குறதே 3 நம்பர் தானா. அது நீங்கள் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 274. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா 674ன்ட்டு ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்துங்க. ஆனால் இதே தானே இப்போ ஏசின்னா இந்த 6 4 எடுத்துக்கோங்க, பிசிக்குனா இந்த 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ தான் நம்ம கொடுக்குற நம்பர் என்னமா அந்த ஒரு நம்பர் மட்டும் தான். இதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வரும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஏ போர்டுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆல் போர்டுக்கு நம்ம இதே நம்பரில் கொடுக்கணும். இப்போ 6 எடுத்தாலும் ஏ போர்டே ட்ரை பண்ணிங்க, 7 எடுத்தாலும் 7 பி போர்டே ட்ரை பண்ணிங்க, சி எடுத்தாலும் 4 நம்பர் சியில் ட்ரை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 74 பிசி வின்னிங் வந்திருக்கும். அதே மாதிரி ஏசி பிசிக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிசி வின்னிங் வந்திருக்கும். அதே மாதிரி வின்னிங் வாங்கி எல்லா நம்பர்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நண்பா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் வின்னிங் எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி மட்டும் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6000 வியூஸ் போயின்னு இருக்குது. சரிங்களா? 6300 சில்லற என்னமா பார்த்துக்கிற நண்பர்கள் எல்லாருமே. ஆனால் பார்த்தீங்கன்னா யார் வின்னிங் வாங்கினாங்க, எத்தனை பேர் வின்னிங் வாங்கினு தெரியல. அதனால் இது மாதிரி வின்னிங் வாங்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா நான் இத்தனை பேர் வின்னிங் வாங்கினா நம்ம கொடுக்குற நம்பர் இத்தனை பேர் போடுறாங்க, நம்மளை நம்பி இத்தனை பேர் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களோட நண்பா உங்களோட மனக்கு நேற்று சொன்னேன் 30 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு தான். சரிங்களா? இப்போ 30 ரூபான்றது அதே நண்பர் 6 மட்டும் வந்துச்சுன்னா இன்றைக்கி 30 ரூபாய்க்கு நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. நம்ம வந்து நம்ம 10 நம்பரோ 20 நம்பரோ அப்படிலாம் தரல, ஒரே ஒரு நம்பர் தான் தரேன். வின்னிங் வந்து எடுத்துக்கலாம். வின்னிங் வரலாம் நம்ம திட்டாதீங்க. சரிங்களா? வின்னிங் வரலாம் பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள், உங்களை நம்பி இத்தனை பேர் போடுறோம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா சரி இத்தனை பேர் போடுறாங்க, நம்ம நம்பி தராங்க. ஏன்னா மாதத்துக்கு நண்பா என்கிட்ட தர அமௌண்ட் நீங்கள் எவ்வளோனா 900 ரூபா. சரிங்களா? எனக்கோசம் நண்பா நீங்கள் எனக்கோசமே உதவுறவங்க பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 900 ரூபாய் என்கிட்ட உதவுறீங்க. சரிங்களா? 900 ரூபாய்க்கு ஆனால் மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 15,000 ஒரு 20 23,000 என்னால் உங்களுக்கு தர முடியும். சரிங்களா? அதனால் இதுதான் எங்கிட்ட தர அமௌண்ட். நீங்கள் ஓகே நண்பா? இதுவுமே நீங்கள் எப்படி பிரித்து சொல்லுறீங்க, நான் கொடுக்குறது நீங்கள் காது கொடுத்து கேட்கல. அதான் நான் வீடியோ என்ன சொல்கிறேன்னா அது கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வந்து இருக்கும். அதே மாதிரி 88 கூட பார்த்தீங்கன்னா 33 சொல்லியிருப்பேன். அது யாராச்சும் நீங்கள் 83 88 அது மாதிரி ட்ரை பண்ணும்போது வின்னிங் வந்துருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நண்பா பிசிக்கு 74 வின்னிங்கு. ஆனால் ஏ போர்டு மிஸ். சரி ஓகேவா நண்பா? அதனால் யாராச்சும் வின்னிங் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பா? நண்பா இது பார்க்க சொன்னேன், இது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் நண்பா. இது எப்படின்னா நண்பா அதாவது இந்த 2 போர்டு இருக்குல்ல, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த 2 போர்டு கட்டை போட்டு வந்துருக்கோம்னா இந்த 2 போர்டு கட்டை போட்டுருக்கேன். இங்கே ஒரு சி போர்டில் ஒரு 5 கட்டை பண்ணியிருக்கேன். இது 2க்கு ப்ளஸ் நம்பர் சென்டரில் கொடுத்துருக்கேன். சரியா நண்பா? அப்போ இது 2 ப்ளஸ் பண்ணி சி போர்டு ப்ளஸ் பண்ணிக்க. அதாவது நண்பா இன்றைக்கோட ரிசல்ட்டோட நேற்றோட ரிசல்ட்டு சி போர்டு ப்ளஸ். ஓகேங்களா? நண்பா இது 2 ப்ளஸ் பண்ணி 3, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5 3 நண்பா 8. அப்போ 8ஆம் மீன் அடுத்த நாள் ரிசல்ட். சரியா நண்பா? அங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கா? ஓகேவா நண்பா? இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. சரி நண்பா? அதாவது 3 + 5. சரி நண்பா? 8. நண்பா பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 இருக்குது. நண்பா 8 8 நம்ம இந்த சி போர்டு ஒரு நாள் முன்னாடி நண்பா இந்த சி போர்டு 5ஆம் நம்பர் எடுத்துனா அடுத்த சி போர்டு 8ஆம் நம்பர். அப்போ நம்ம 8 8 16 16 நண்பா நம்ம என்ன பண்ணுவோம் 16னா 1 + 6ன்னு எழுதிப்போம். சரிங்களா? 6 எழுதுனா நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும். சரிங்களா? அந்த 7 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு இங்கே ஒரு கட்டம் போட்டு நண்பா. இப்போ அதே மாதிரி இந்த 5ம் 2ம் ப்ளஸ் பண்ணணும். 2ம் ப்ளஸ் பண்ண 7. இப்போ சி போர்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. நம்ம 7 8 15. சரிங்களா? 15 நண்பா நம்ம சிங்கிளாக பண்ணால் 6. அப்போ 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட்டு இங்கே நண்பா 4 இருக்குது 9 இருக்குது. இது 2ம் ப்ளஸ் பண்ணா அதே 4 தான் வரும். ஏன்னா 13 வரும். சிங்கிளாக பண்ணிங்கன்னா 4. சரி நண்பா? இப்போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. சரிங்களா? இந்த 5 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 4 + 5 பார்த்தீங்கன்னா 9. அப்போ 9 இல்லை 4 அடுத்த நாள் ரிசல்ட் அனுப்பணும். நண்பா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நண்பா இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. சரிங்களா? இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12. 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 3. ஏன்னா 1 + 2 பார்த்தீங்கன்னா 3. இந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அது 3 + 0னா 3 தான் வரும். சரிங்களா? இப்போ 3 8 அடுத்த நாள் ரிசல்ட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் 2 போர்டில் பாஸ் ஆகிருக்குது பவரில். சரிங்களா? இது மட்டும் பார்த்து இந்த மெத்தட் பார்த்தா நண்பா நமக்கு பார்த்தீங்கன்னா பவர்லேயே வருது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பவர்லேயே வரதுனால நம்ம கண்டிப்பாக 8 எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுவுமே ட்ரை பண்ணிக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி விடுங்க நண்பா, இந்த மெத்தட் நம்ம நாளைக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே 4 இருக்குது 8 இருக்குது. சரிங்களா? இது 2 ப்ளஸ் பண்ணினா 12. 12 நண்பர் சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 3. சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் நண்பா அதாவது 889க்கு முன்னாடி நாள் ரிசல்ட் சி போர்டு பாருங்கள் 4. அப்புறம் நம்ம இது கூட 4 ப்ளஸ் பண்ணினா 7. சரியா? இப்போ 7க்கு பவர் நண்பர் 2. சரிங்களா? இந்த 2ஆம் நம்பர் நண்பா இங்கே பாஸ் ஆகிருக்கா? இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பா இதே மாதிரி இங்கே 2 2. சரிங்களா? 2 + 2 பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் நண்பா அது நேற்றோட சி போர்டு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 4 + 9 நம்பர் 4 தான் வரும். சரிங்களா? இப்போ 4னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போலாம் பவர்லேயே வருதா?
நமக்கு வச்சிடலாம் நண்பா. இது பார்த்தீங்கன்னா நண்பா பவர்லேயே ஆடினு இருக்குது சரிங்களா. இதுக்குள்ளே பாருங்க நண்பா பவர்லேயே வருது. அதனால் நண்பா நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. அப்போ 4க்கு நண்பா பவர் பார்த்தீங்கன்னா 9. நம்ம புரியுதுங்களா. 4க்கு 9ன்னு வரணும் நண்பா. 4க்கு இந்த 9 வரணும். அது எந்த போர்டு சரிங்களா. அது எந்த போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நண்பா நான் பி போர்டு தரேன். ஏன்னா அவன் 6 நம்பர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பா கலர் மாற்றிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 8 சி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து சி போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு. அதான் நண்பா உளுந்த ரிசல்ட்டு கீழே வந்து அடிக்கலை சரிங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா இந்த 7 நம்பர் எடுத்தோம்னா 8 கீழே, ஏன்னா இது பவர்லேயே வரதுனால நண்பா நான் வந்து இந்த மெயின் எடுக்கல சரிங்களா. அதனால் பவரில் எடுத்துக்கிட்டேன். அதனால் நாளைக்கு நான் பவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா இந்த கடையில் கொஞ்சம் மார்க் கரெக்டாக பாருங்க நண்பா. இங்கே பாருங்க நண்பா இந்த ஷேப்பில் வந்து இப்படி வருது சரிங்களா. அப்போ இந்த ஷேப்பில் இப்படி வரணும் சரி நண்பா. கரெக்டாக வருதுங்களா. கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன்னா அப்போ பி போர்டுக்கு தான் நண்பா 9 சரிங்களா. நான் பி போர்டுக்கு 9 தரேன். நீங்கள் வேணா நண்பா சப்போர்ட்டுக்கு வேணால் 4 ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் ஏங்கும் நண்பா பி போர்டு 9 வச்சிட்டாங்க சரிங்களா. நம்ம இது ஒரு மெத்தடு சரிங்களா. நம்ம அடுத்த மெத்தடு பாருங்கள். இது மார்க் பண்ணிட்டேன். நம்மளது ஒன்றும் இல்லை நண்பா. அதாவது நண்பா இந்த கட்டத்தை நண்பா நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் மாற்றிக்கிறேன். நம்ம இந்த இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நண்பா இதுவும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க லைனை நண்பா. அதாவது இந்த மாதிரி லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நண்பா பார்த்தீங்கன்னா அது கட்டம் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நண்பா இப்படி மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணுறீங்களே. இப்போ 0 + 2 பார்த்தீங்கன்னா 2. அது கூட நம்ம வரக்கூட நம்பர் கூட 3ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூட நம்பர் நண்பா 3ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை நண்பா. 3ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நண்பா இப்போ 0 + 2 2 + 3 சரிங்களா. 3 ப்ளஸ் பண்ணால் 5 நண்பா. பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பவரில் இருக்குது மெயின் இருக்குது நண்பா. நோட் பண்ணிக்கோங்க. பவரில் இருக்குது மெயின் இருக்குது சரிங்களா. நண்பா பார்த்தீங்கன்னா 8 இருக்குது 3 இருக்குது. 8 3 நண்பா 11. 11னா 2. இப்போ 2 + 3 நண்பா 5 சரிங்களா. அப்போ 5 பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்த 2 கட்டத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13. 13னா நண்பா 4 சரிங்களா. இப்போ 4 + 3 நண்பா 7 சரிங்களா. இப்போ 7 பார்த்தீங்கன்னா இந்த மெயினில் இருக்குது சரிங்களா. அடுத்து நண்பா இந்த 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 6 4 நண்பா 6 4 10. 10 நண்பா நம்ம 1ன்னு எடுத்துப்போம். அப்போ 1 + 3 நண்பா 4. அப்போ 4க்கு பவர் நண்பா 9 சரிங்களா. 9ஆம் நம்பர் சி போர்டில். அடுத்து நம்ப இந்த 2 இருக்குது. நம்ம இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13 சரிங்களா. 8 + 5 பார்த்தீங்கன்னா 13. 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண நண்பா 4. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 கூட +3 கூட சொல்லியிருக்கோம்னா அப்போ 3 ப்ளஸ் பண்ணும்போது 7. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் இருக்குது மெயினில் இருக்குது சரிங்களா. பவரில் இருக்குது மெயினில் இருக்குது. அப்போ 4 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டு 3ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ 7 + 4 பார்த்தீங்கன்னா 11. 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண நம்பர் 2 சரிங்களா. இப்போ 2 + 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இப்போ நாளைக்கு நம்பர் 5 இல்லைனா 0 ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. நண்பா இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகும். பாருங்கள் நம்ம அந்த ப்ளூ ஃபஸ்ட்டு ஓகேவா. ப்ளூ நண்பா அந்த ப்ளூ கட்டம் போட்டுருங்களேன். இந்த ப்ளூ மட்டும் எடுத்துக்காங்க நண்பா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ப்ளூ எடுத்துக்காங்க சரிங்களா. இந்த ப்ளூ எடுத்துக்காங்க. இந்த ப்ளூ நண்பா கட்டம் போட்டுருக்கல. இது பார்த்தீங்கன்னா மெயினு பவரு மெயினு. அப்போ நண்பா நாளைக்கு பவர் வரணும் சரிங்களா. அப்போ பவர்னு வந்தால் நண்பா 0 வரும் சரிங்களா. அப்போ பவர் நண்பா நம்ம 5 தானே கிடச்சி. அதாவது நண்பா 5 தானே கிடச்சி. இது 2 ப்ளஸ் பண்ணிட்டு இங்கே 3 + 1 5 தானே. அப்போ 5க்கு பவர் நண்பா 0 சரிங்களா. இப்போ 0னா நம்ம சி போர்டில் ட்ரை பண்ணணும். அது ஏன் நான் சி போர்டு ட்ரை பண்ணணும்னா அது சொல்கிறேன் நண்பா. அப்போ அது ஒரு மெத்தட் இருக்கு நண்பா. அதே மாதிரி இந்த ரோஸ் கலர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அது பாருங்கள் இங்கே பவரு மெயினு பவரு அப்போ மெயின் சரிங்களா. ஏன்னா 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பவரு, ஒரு நாள் மெயின், அப்புறம் 2 நாள் பவரு, ஒரு நாள் மெயின். அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நண்பா மெயின் வரணும் சரி நண்பா. சரி அது ஏன் நண்பா 2 நம்பர் ஒரே மாதிரி வருதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது ஷார்ட்டாக அதாவது நம்ம கொடுக்குறது 30 ரூபாய்க்கு நம்பர் தானே. அதனால் நம்ம எந்த நம்பர் தரோன்னா இங்கே பாருங்க நண்பா நம்ம அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். நம்ம அந்த ஒரு மெத்தட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதில் பாருங்கள் நான் மார்க் பண்ணுற பாருங்க நண்பா. நம்ம இங்கே 4 7 4 நம்ம எதுவும் சொல்லியிருப்பேன். சி போர்டுக்கு 4 தான் வருதுன்ட்டு. ஏன்னா இங்கே மார்க் பண்ணிப்போம் 9 3 9ன்ட்டு இங்கே 4 9 4ன்ட்டு மார்க் பண்ணிப்போம் சரிங்களா. இப்போ நண்பா 4 இருக்குது 7 இருக்குது 8 இருக்குது இங்கே 4 இருக்குது சரி நண்பா. இப்போ அதே மாதிரி நண்பா இந்த கட்டத்துக்கு பாருங்கள். இந்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நண்பா இந்த கட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் நண்பா. அந்த மேலே இருக்கிற கட்டத்துக்கும் இந்த கீழே இருக்கிற கட்டத்துக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா
ஒரு நம்பர் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் அந்த 4 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் சரிங்க நண்பா. இன்றைக்கி அந்த சி போர்டுக்கு 4. ஆனால் சென்டர் நம்பர் பாருங்க நண்பா 78 சரிங்களா. இந்த 78 இப்படி பார்த்தீங்கன்னா நண்பா 87 சரிங்களா. அப்போ நண்பா இந்த 4 நம்பர் இங்கே வந்து இருக்குன்னா இப்போ நண்பா இந்த 5ஆம் நம்பர் தான் பெண்டிங் சரிங்களா. நமக்கு நண்பா 5 இருக்குது ஓகேவா. ஆனால் சி போர்டுக்கு அது நண்பா. அப்போ சி போர்டு நண்பா பார்த்தீங்கன்னா 5 நண்பா. இது ஒரு மெத்தடில் சி போர்டுக்கு 5 ஓகேவா. என் கணக்கு நண்பா சி போர்டுக்கு 5 இருக்குது. உங்கள் கணக்கு நண்பா 0 இருந்தாலுமே சி போர்டு ட்ரை பண்ணி. ஏன்னா இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9 4 0 சரிங்களா. இப்போ 9 வந்துடுச்சு 4 வந்துடுச்சு 0 வரணும் நண்பா. இது மாதிரி வந்தாலே உங்களுக்கு மேலே இருக்கிற நம்பர் தான் வரும். இது கூட ஒன்று ப்ளஸ் ஆகி வரும், இல்லைன்னா -1 ஆகி வரும், இல்லை அதே நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி அதிகமாக நம்பர் வரும். அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம்னா அந்த 6 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சி போர்டு வந்துடும் சரிங்களா. அது எந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது கூட -1 நண்பா 3 8ன்னு கிடைக்கும், இல்லைன்னா 4 9ன்னு வரும் சரிங்களா. இது கூட ப்ளஸ் பண்ணால் 0 5ன்ட்டு வரும் சரிங்களா. 0 5 சரிங்களா. இந்த 6 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் நான் சி போர்டு நண்பா சரிங்களா. இந்த 6 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் சி போர்டு வரும் சரிங்களா. சரி நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சி போர்டுக்கு 5 ஏன்னா 5 ஸ்ட்ராங் எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு 0 இருந்தால் சி போர்டு ட்ரை பண்ணிங்க நண்பா. நம்ம அடுத்த மெத்தடு நம்ம அடுத்த நம்பருக்குள்ளே போகலாமா. இது பார்த்தாச்சு நண்பாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு. இது நண்பா ஏ போர்டு மெத்தடு சரிங்களா. பார்த்தீங்கன்னா நண்பா கலர் மாற்றிக்கிறேன் நண்பா. இது பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குல்ல, இந்த 7 இது 2 ப்ளஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர் கூட டபுளாக ப்ளஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 8ல் 7 நண்பா 1. இப்போ 1 + 1 பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 7. அதே மாதிரி இங்கே 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இது 2 மைனஸ் பண்ண 8. அப்போ வரக்கூடிய நம்பர் டபுள் அப்படியே 8 8 16னா 7. 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. அதே மாதிரி நண்பா இங்கே 8 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அதே மைனஸ் பண்ணாலும் 0 தான் வரும். இப்போ 8 தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 8 8 நண்பா 16. 16னா 7 சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா 8 இருக்குது சரிங்களா. இப்போ 8ல் நண்பா 9 போச்சுன்னா அதாவது 9ல் 8ல் போனால் நண்பா 1 சரிங்களா. அப்போ 1 + 1 நண்பா 2. அப்போ 2 நண்பா நமக்கு 2 7 இன்றைக்கி வந்துருக்கணும். ஆனால் 2 நம்பருமே ஆகிட்டாங்க 7 2 2 சரிங்களா. இங்கே தான் நம்ம ஒரு ட்விஸ்ட் வருது நம்மளுக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா பவரு மெயின் பவருன்னா நாளைக்கு நண்பா பவரில் வரணும் சரிங்களா. நாளைக்கு பவர்னு வரணும். என்னென்னா நண்பா நம்ம இப்படி எடுத்தோம், இது 2ம் மைனஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா. 7 4 நண்பா 3 சரிங்களா. அப்போ 3 + 3 நண்பா 6. அப்போ 6க்கு பவர்னு வரணும் சரிங்களா. நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நண்பா பவரு மெயின் பவருன்னா நாளைக்கு 6க்கு பவர் 1ன்னு வரணும் சரிங்க நண்பா. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்து நண்பா உளுந்து ரசில் கேள்வி அடிக்கல. அவன் பி போர்டு ஆடுறான், அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து சி போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து ரசில் கீழே இல்லை. அப்போ எது வந்தாலும் நண்பா இந்த 2 நம்பர் எது வந்தாலும் ஒன்று ஏ போர்டு வரணும், இல்லை பி போர்டு வரணும் சரிங்களா. உங்களுக்கு நண்பா ஏ போர்டு பி போர்டுக்கு மட்டும் இது ட்ரை பண்ணுங்கள். 1 6ன்ட்டு நீ ஏ போர்டுக்கு பி போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம இன்னொரு மெத்தட் போகலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா இது லாஸ்ட் மெத்தட் நண்பா சரிங்களா. ஏன்னா நேற்று நம்ம போட்டோம்ல, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 6 தான் கிடைக்குது சரிங்களா. நம்ம எப்படி எடுத்துனா நண்பா இந்த 3 இருக்குல்ல, இந்த 8 2 ப்ளஸ் பண்ணிப்போம் சரிங்களா. இது 2 ப்ளஸ் நண்பா 8 + 3 பார்த்தீங்கன்னா 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண நண்பா 1 + 1 பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு. அது மாதிரி நண்பா இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5 5 நண்பா 10 10னா 1. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சரிங்களா. இங்கே 4 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்படின்னா நண்பா 4 சரிங்களா. இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 + நண்பா 9. இப்போ 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 2 + நண்பா 13 சிங்கிளாக ப்ளஸ் நண்பா 1 + 3 இருந்து +3னா 4 நண்பா. 4ஆம் நம்பர் சி போர்டு சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நண்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினில் நினைக்கிறாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின். அப்போ நாளைக்கு நண்பா இது மெயின் சரிங்களா. அப்போ நாளைக்கு மெயின் சரிங்களா. அப்படின்னா நாளைக்கு மெயின் வருதா நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் இருக்குது. இது 2 + நண்பா 2 + 4 பார்த்தீங்கன்னா 6. அப்போ நாளைக்கு நண்பா 6ஆம் நம்பர் மெயின் வருதா. ஆனால் அந்த மெத்தடில் பார்க்கும்போது நண்பா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பவரில் வருது, அதாவது 6ஆம் நம்பர் பவரில் வருது. அப்போ இந்த இதில் பார்க்கும்போது நண்பா 6ஆம் நம்பர் மெயினில் வருது. ஒருவேளை நண்பா நாளைக்கு டபுள்ஸ் கூட வரலாம். அதாவது எப்படின்னா 61 ஒரு செட்டு, 61 16 ஒரு செட் ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா. டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. சரிவா நண்பா. நம்ம இன்னொரு மெத்தட் நண்பா, ஒரு மெத்தட் இல்லை நண்பா. நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 195 சரிங்களா. அது ஏன் நண்பா நான் 9 ஏன் வந்துச்சுன்னு ஏ போர்டுக்கு பி போர்டு வைக்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும். 5ஆம் நம்பர் ஏன் நான் சி போர்டுக்கு வச்சுருக்கேன்னு தெரியும். இந்த 1ஆம் நம்பர் ஏன் நான் வந்து ஏ போர்டுக்கு தரேன் அப்படின்னு தெரியாது நண்பா. அதுக்கு தான் நண்பா இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சேகண்ட் நண்பா தெரியுதுங்களா. நண்பா பாருங்கள், நம்ம வந்து கட்டம் போட்டுருக்கல, நம்ம அந்த கட்டத்தை போட்டு வந்து கட்டம் நண்பா. இந்த கட்டத்தை பாருங்கள் 7 8 2 1 நாளைக்கு நண்பா 1ஆம் நம்பர் சரிங்களா. அந்த கணக்கில் எடுத்துக்கிறேன் நண்பா. இங்கே இந்த கட்டத்தை கூட பாருங்கள் 8 3 2 1 7 4 சரிங்களா நண்பா. அந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்குதா.
நம்ம அங்கே இருக்கிற 7 பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். சரிங்க நண்பா. அடுத்த நண்பா இங்கே இருக்கிற 2 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதே நண்பா இங்கே இருக்கிற 8 பார்த்தீங்கன்னா இங்கே வருது. அப்போ நாளைக்கு நண்பா நமக்கு 1 இருக்குது. சரிங்களா. அதனால் 1க்கு பவர் நான் 6 தரல. சரிங்களா. ஏன்னா இந்த 3 நம்பர் நண்பா, அந்த 6 நம்பரில் 3 நம்பர் கண்டிப்பாக இறங்குதுன்னா அடுத்து 4வது நம்பர் இறங்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த 1ஆம் நம்பர் நான் எடுத்து ஏ போர்டு தரேன். சரிங்களா. அதனால தான் நான் ஏ போர்டுக்கு 1 தரேன். சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா, ஏசிபிசி எல்லாத்துக்குமே நண்பா ஒரே ஒரு நம்பர் தான். சரிங்களா. 195. சரிங்களா. 195 நண்பா. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான், 195 நண்பா. இதிலே வந்ததுன்னா ஏசிபிசி நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா, இப்போ இதுவே நண்பா ஏபிக்கு 19, பிசிக்கு 95, ஏசிக்கு 15. சரி நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நண்பா 1, 6 கண்டிப்பாக ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே இருக்குது. சரிங்களா. அதனால் பி போர்டுக்கு 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதிகமாகவே இருக்குது. அதனால் நண்பா எப்படி ட்ரை பண்ணாலும் அதுக்கு வின்னிங் வந்துடும். சரிங்களா. அதே நண்பா நேற்று நம்ம 6 எடுத்தோம் ஏ போர்டுக்கு, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு 1ன்னு, அதாவது 2ன்னு போயிடுச்சு. ஆனால் நண்பா இன்றைக்கி நம்ம 1ன்னு தரேன். சரிங்களா. அதனால் இது நண்பா பாருங்கள், இந்த நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பா. சரிங்களா. இது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும் தான். இதுவே நம்ம ஏசிபிசிக்கு ட்ரை கேட்ட நண்பர்களுக்கு நான் வீடியோவில் சொல்லிட்டேன், ஏசிபிசி எப்படி ட்ரை பண்ணணுன்ட்டு. பாருங்கள். 195 நம்ம சேனலில் கொடுக்குது. இன்றைக்கி மினிமம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், 4D வரையும் ட்ரை பண்ணி தரேன். சரிங்களா. ஒரு நாள் 4D கிளிக் பண்ணி தரேன். சரி நண்பா. சரி நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டிங்கன்னா, அந்த மைக் நம்பர் ஆளில் போட்டிங்கன்னா நம்ம சேனல் நம்பர் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோ நம்பர் உங்களுக்கு அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி வின்னிங் கொடுத்துட்டாங்க, நாளைக்கு வந்துருமோ, அப்போ இந்த நம்பர் பர்ச்சேட் வைக்கலாமா அப்படிலாம் நம்ம ட்ரையே பண்ணாதீங்க. சரிங்களா. நம்ம கொடுக்குற ஒரு நம்பர் மட்டுமே ட்ரை பண்ணுங்க போதும். கண்டிப்பாக மாதத்துக்குள்ளேயே இப்படி 2 வின்னிங் இல்லை 3 வின்னிங் எதிர்பார்த்துக்கலாம். சரிங்களா. இன்றைக்கி வாங்கின எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள். சரி நண்பா. சரி நண்பா. தேங்க்யூ நண்பா.